அங்கு தேர் திருவிழா, இங்கு சந்தனக்கூடு. அங்கு கரையான் புற்று வழிபாடு, இங்கும் கரையான் புற்று வழிபாடு. அங்கு பொங்கல் வழிபாடு, இங்கும் பொங்கல் வழிபாடு. அங்கு மேள தாளம் கொண்டாட்டம், இங்கும் மேள தாளம் கொண்டாட்டம். அங்கு சிலைக்கு தீபம் காட்டுகிறார்கள், இங்கும் சிலைக்கு தீபம் காட்டுகிறார்கள். ஆத்தாவும் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு, எங்க குறைய நீ விளக்கு. அடி அலங்காரி அருசுபதேவி, எங்கள் வாழ்வை காக்கும் ஆலயமாவே. அங்கு கோயில் யானை, இங்கு தர்கா யானை. அங்கு கோயிலில் விளக்கு ஏத்துகிறார்கள், இங்கு தர்காவில் விளக்கு ஏத்துகிறார்கள். அங்கு கோயிலில் கொடிமரம் நடுகிறார்கள், இங்கு தர்காவில் கொடிமரம் நடுகிறார்கள். அங்கு திருவிழா, இங்கு உருஸ். அங்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள், இங்கும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். அங்கு சிலை வழிபாடு, இங்கு கப்ரு வழிபாடு. مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. ام حبات الريح من تلقاء قاضمة وأومل البرق في والماء من நிலமி சாமியை ஐயப்போ. இந்த கவிதைகளை பொறுத்தளவுக்கு திருமலை குர்ஆனை எடுத்து பார்த்தா தெரியும். ஒமா அல்லம்னாஹு ஷிஅர ஒமா யம்பகி லஹுங்கிறாங்க. கவிதைகளை பாடல்களை இந்த முகமதுக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லையா? வீடெல்லாம் மௌலூதின் பரிமளம். அந்த மௌலூது பாடல்கள் எல்லாம் என்ன பாடல்கள்? புனிதம் நிறைந்த பாடலா, பரக்கத்தை நன்மையை தருகிற பாடலா? அப்படிதான் நினைக்கிறீங்க? அதை ஓதுனா பரக்கத்து கிடைக்கும் நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், நெசமாவே அதை ஓதுனா பரக்கத்து கிடைக்கும்னா அதை வருஷா வருஷம் என்ன, மாசம் என்ன, டெய்லி ஒவ்வொரு வீடாக போய் ஓதி கொண்டிருக்கிற ஆலிம்சாவுடைய வாழ்க்கையில பரக்கத்து கிடைச்சிருக்கா? நீங்களா வருஷத்துல ஒரு தடவை ஓதுவீங்க, ஆலிம்சா வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 50 தடவையாவது ஓதுறாரு. அவருக்கு செல்வம் குடிச்சுதா? அவருடைய வாழ்க்கை மேம்பட்டுச்சா? என்ன செய்யறாரு? அந்த மௌலித ஓதிவிட்டு 50 ரூபாய் காசுக்காக உங்களை எதிர்பார்த்து பல்ல காட்டிக் கொண்டிருக்கிறார். அதுவே தெரியலையா இது காசுக்காக உருவாக்கப்பட்டதுமே? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு விளையாடுகிற இந்த சமூக மக்களை நாளை மறுமையிலே நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகிற தொழிலை அவர் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? இஸ்லாம் என்றால் பிற மதத்து கலாச்சாரங்களை இஸ்லாம் என்று செய்து கொண்டிருந்தோம். இஸ்லாம் என்றால் பஞ்சாய் எடுப்போம், இஸ்லாம் என்றால் 100 மசாலா நடத்துவோம், இஸ்லாம் என்றால் கிஸ்ஸாக்கள் நடத்துவோம், இஸ்லாம் என்றால் பாட்டு கச்சேரி நடத்துவோம், இஸ்லாம் என்றால் கந்தூரி நடத்துவோம், இஸ்லாம் என்றால் தேர் இழுப்போம். இதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுகளுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அடி வாங்கினார்கள். இந்த பாட்டு கச்சேரி நடத்தியதற்காகவா ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள்? தேர் இழுத்ததற்காகவா, சந்தனக்கூடு இருப்பதற்காகவா அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தார்கள் என்று கண்ணீர் விட்டதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர வேற ஒண்ணு புதுசா சொல்லவே இல்லை. இந்த மாதிரியான பிற மதத்தில் இந்த காப்பீடிக்கப்பட்ட காரியங்களை விட்டு விலகி கண்ணியமான முறையில உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள் என்று உலமாக்களுக்கு அறிவுரை சொன்னால் தப்பா? அதை தரங்க சொல்றோம். கத்தம் என்றும் பாத்தியா என்றும் மௌலவி என்றும் தாயத்து என்றும் தட்டு என்றும் புரோகிதத்தை இஸ்லாத்தில் நுழைக்காதீர்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜனவரி 31 அன்று திருச்சி மாநகரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும்,
அவனுக்கு எதனையும் இணையாக்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் கொள்கை. بل نقذف بالحق على الباطل فيدمغه فإذا هو زاهق وَلَكُمُ الْوَيْلُ مِمَّا تَصِفُونَ உண்மையை பொய்யின் மேல் வீசுகிறோம், அது பொய்யை நொறுக்குகிறது, உடனே பொய் அழிந்து விடுகிறது.